எங்களை எல்லாம் வாழ வைக்கின்ற அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இதே இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கொடியை கொஞ்சம் இறக்கிறப்பா, எல்லாருக்கும் தெரியணும். இதே தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டிலே எத்தனை அநீதிகள் நடக்கின்றன என்பது உங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும். அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே அனுமதிக்கவில்லை. 2014 அம்மா அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தந்தீர்கள். 37 தொகுதிகளிலே ஒரு மாநில கட்சியாகிய அம்மாவின் கட்சிக்கு வெற்றியை தந்தீர்கள். காரணம், தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை நன்றாக உணர்ந்து வைத்திருக்கின்ற மக்கள் நீங்கள். குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா நிர்வாகத்தில் சிறந்தவர் என்று அம்மா அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து வாக்கு கேட்டார்கள். நமது அரக்கோணம் தொகுதி உட்பட தமிழ்நாட்டிலே 37 தொகுதிகளிலே நாம் மாபெரும் வெற்றியை தந்தீர்கள். ஏதோ ஒரு தொகுதிகளிலே அங்கு உள்ளூர் பிரச்சனையினால நமக்கு தோல்வி ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்மால் ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் நமக்கு துரோகம் செய்வது மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். போதா குறைக்கு இன்றைக்கு தெய்வமாக இருக்கின்ற அம்மா அவர்களுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, ஒரு தலைவர் மறைந்த பிறகு அவரை பற்றி பேசுவதற்கு நாக்கூசாமல் குரோத மனத்துடன் ஒரு கட்சியின் தலைவர், வயதிலே பெரியவர், தரம் தாழ்ந்து பேசுகிறார். திராவிட கட்சிகளுடன் கூட்டமைப்பது என்பதை அவர் தாயோடு சம்பந்தப்படுத்தி எல்லாம் பேசிவிட்டு, அம்மா அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் சிறைச்சாலையில இருந்திருப்பார், அவர் ஒரு குற்றவாளி என்கிறார். அரசியல் ரீதியான வழக்கிலே அம்மா அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதுவும் இறந்த பிறகு அவரை நிரபராதி என்றே நீதிமன்றம் அறிவித்து விட்டது. ஆனால் அவருக்கு சட்டமன்றத்திலே அவரது படத்தை 4 முறை முதல்வராக இருந்தவரை, சமூக நீதி காத்த வீராங்கனையை, தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தவரை, எத்தனையோ திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிய அந்த இரும்பு பெண்மணியை, அவரது படத்தை அவரது ஆட்சியிலேயே சட்டமன்றத்திலே படத்தை வைக்கக்கூடாது என்று சொன்ன கட்சிகளோடு, அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு சின்னம் கட்டினால் அது ஊழலுக்கான நினைவு சின்னமாகிவிடும் என்றெல்லாம் நீதிமன்றம் வரை என்று சென்றவர்களோடு வீடு தேடி போய் கூட்டணி வைக்கிறார்கள். போதா குறைக்கு அவரது மகன் இவர்களை பார்த்து மானம் கெட்டவர்கள், வெக்கம் கெட்டவர்கள் என்று பேசிவிட்டு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியை வேறு மெகா கூட்டணி என்று நமது பழனிசாமி அண்ணன் சொல்லிக் கொண்டு, எல்லா மனிதர்களும் சிரிப்பதை விட அவர் சிரிப்பது வித்தியாசமாக அழகாக இருக்கும். அது வேற போற இடத்திலெல்லாம் சிரிச்சுட்டு போறாரு. கூட குறைக்கு நம்ம அண்ணன் பண்டின்னு சொல்லுவோம், ரொம்ப அமைதியா வந்து ஒவ்வொரு ஊரா போய் அம்மாவோட திட்டங்கள் எல்லாம் சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அம்மாவுடைய ஆட்சியை நம்ம எல்லாம் நகை அடகு வச்சு பார்த்திருக்கோம், சொத்து அடகு வச்சு பார்த்திருக்கோம். ஒரு கட்சியையே அடகு வச்சுட்டாங்க, ஒரு ஆட்சியையே மோடி கிட்ட அடகு வச்சுட்டு. காரணம் என்ன, பெரிய நாட்டு நலன்லாம் கிடையாது, எல்லாரும் மடியில கணம் இருக்கு, மோடியை முறைச்சுக்கிட்டா உள்ளார போயிடுங்கிற பயத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோடி ஒன்றியும் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை. மே 23க்கு அப்புறம் மோடி எந்த ஊரும்பாங்க. இப்ப வந்து மோடி எங்க டாடியா. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. அரசியல்ல ஒரு எதிர்த்து பேசுறது, இந்த நாக்கெல்லாம் எப்படி பேசு. காரணம், எப்படியாவது மக்களை ஏமாத்தி எம்பி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கணும். உண்மையான கொள்கை பிடிப்பு இருந்தா அதுவும் எல்லாத்தையும் விடுங்க. அம்மாங்கிறது நம்ம எல்லாம் தெய்வமா நினைக்கிறவங்க. நாங்க போய் அவங்களோட கூட்டணி வைக்க முடியுமா? இதுக்கு பேர் ராஜதந்திரமா? இந்த மாதிரி கயவாளித்தனத்துக்கு நம்ம ஊர்ல சொல்லுவோமே, இதுக்கு பேர் ராஜதந்திரமா? போய் பிஎம்கேவோடையும் தேமுதிகவோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கு ராமதாஸ் வார்த்தையில சொன்னா
நடு ரோட்ல இருக்கிற இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்ல தூக்கு மாட்டிட்டு தொங்கலாம். ஆனா அண்ணன் பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்துக்கு அதான் கிடையாது. பணம் தர்றேன்னு சொன்னீங்கன்னா சபப்பட்டியில கூட போய் படுத்துருவாங்க. பையன்கிட்ட போய் கரெக்டா கொடுத்துருங்க. கரெக்டா நாங்க முதலமைச்சர் போல பில்கேட்ஸ் மாதிரி ஒரு மைக்க மாட்டிக்கிட்டு எல்லாம் மைக்க இப்படிதான் பிடிப்போம். இவர் என்னமோ பில்கேட்ஸ் பேரம் மாதிரி இப்படி ஒரு மைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் பில் கிளின்டன் மாதிரி போயிட்டு இருக்காரு. கேட்டா திருவண்ணாமலையில 8 வழிச்சாலை அமைக்கிறேன்னு சொல்லி அங்க உள்ள 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகள் எல்லாம் ரோட்ல நிறுத்தி போலீஸை வச்சு அடிச்சு உதச்சு கேஸ் போட்டு பயமுறுத்தி எல்லாம் எவ்வளவு ரோட்ல நின்று ஒப்பாரி வச்சாங்க. நல்ல வேலை நீதிமன்ற தலைவர் இருந்தாலும் அந்த 8 வழிச்சாலைய திருவண்ணாமலை கோயில கூட இடிச்சிட்டு போட்டிருப்பாங்க அவங்க. இன்னைக்கு அங்க பேசுற நான் ஒரு விவசாயி, அங்க யாரும் மக்கள் பொதுமக்கள் கிட்ட போக விடாம இன்னொரு இப்ப நம்ம நிக்க போலீஸே கண்ணுக்கு தவிர தெரியல. அங்க ஒரு 1000 போலீஸை சுத்தி நிறுத்திக்கிட்டு யாராவது ஒரு விவசாயி போய் சட்டையை பிடிச்சிட கூடாதுன்னு பயந்துகிட்டு நிக்கிறாரு. இதெல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம மக்கள் முட்டாள்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கோம். இந்துவா இருந்தாலும் சரி, இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சீக்கியர்களா இருந்தாலும், ஜெயினர்களா இருந்தாலும், பௌத்தர்களா இருந்தாலும் தேர்தலில் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு பிறப்பால நான் ஹிந்துங்கிறதுனால இன்னொரு மதத்தை போய் நான் அவமதிக்கிறது நியாயமா? உண்மையான நான் ஹிந்துவா இருந்தேன்னா இன்னொரு மதத்தை மதிக்கணும். உண்மையா எனக்கு கடவுள் பக்தி இருந்தா இன்னொரு மதத்து பக்தியை நான் மதிக்கணும். அதுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் போய் இந்து கோயில்ல சாமி கும்பிடுறதுனால இன்னொரு இஸ்லாமியர் போய் அவங்க பள்ளியில போய் தொழுகிறதுனாலயா, கிறிஸ்துவர் போய் பள்ளி இதுக்கு போறது சர்ச்சுக்கு போறதுனால என்ன இருக்கு? ஓட்டு போடுறது எல்லாம் ஒரே இடத்துலதான் ஓட்டு போடுறோம். எல்லாம் இந்தியர்கள். நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ற அத்தனை பேரும் தமிழர்கள். இதுல என்ன தெலுங்கு பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க எல்லாம் வேற ஊருக்காரங்கன்னு சொல்றதெல்லாம் என்ன இது? தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேரும் இங்க வாழ்கிற அத்தனை பேரும் தமிழர்கள் தான். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்களை விட மற்ற மொழிக்காரவங்க தமிழை இன்னும் நல்லா பேசுறாங்க. நம்ம கூட அதை நம்ம தாய்மொழி தானே பெருசா கண்டுகிறது இல்லை. இவங்க சொல்ற வைகோ எதிரணியில இருக்கலாம். வைகோவை போய் ஒருத்தர் சொல்றாரு, அவர் எப்படி தமிழ் பேசுவாரு? உண்மையை ஒத்துக்கணும். இதுல எதிரணியில வைகோ அன்னைக்கு ஒரு பல்ட்டி அடிப்பாரு, அது வேற. அது இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி நாங்க ஒண்ணு சொல்லவே தேவையில்லை. இந்த இளைஞர்கள் எல்லாம் போன்ல அன்று எடுத்து போடுறாங்க. எல்லாரும் தோலை உரிச்சு காமிக்கிறாங்க. இன்னொரு தலைவர் இருக்கார், அவர்கள் என்னமோ அவங்கதான் தமிழ்நாட்டை காக்க பிறந்தவர்கள் போல உங்கள் வாக்குகளை வீணடிக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களிங்கிறாரு. ஏன் உங்க கூட்டணியில் உள்ள அது இன்னொன்னு டைரக்டா சொல்லாம அவங்க எப்ப கோயப்பல்ஸ் பொய்க்கு சொல்றது கில்லாடி இல்ல. இஸ்லாமிய சோதரர்களை விட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, தினகரனுக்கு வாக்களிச்சீங்கன்னா அவர் ஜெயிச்சது மோடியோட போயிடுவாருன்னு. மோடியோட ஓடி போறதுக்கு இருந்ததை நீங்க தானே. உங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு வந்தப்ப மோடி வர்றாரு, வீட்டுல எல்லாரும் நீங்க எதுக்கு லண்டன்ல இருந்து ஓடிட்டு வர்றீங்க? உங்க அப்பா இறந்தப்ப அவரை நினைவுக்கு போய் அமித்ஷாவை வெயிட் பண்ணி கூப்பிடுறீங்க. அவரு வேற வர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டார்ல. இப்பயும் சொல்ற, தப்பு தவறி திமுகவுக்கு ஓட்டளிச்சீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்த உடனே வேறு வேலை பிஜேபிக்கு 4 சீட்டு இவங்களுக்கு கிடைச்சாலும் தேவைன்னா ஓடி போயிடுவாங்க. ஏற்கனவே 98 அப்படித்தானே? 98 காங்கிரஸ் அலையன்ஸ்ல 3 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க, மாறன் உட்பட. 99 அம்மா அந்த ஆட்சிக்கு ஆதரவை நாங்க விட்ரா பண்ணப்ப ஓடி போய் ஆதரிச்சாங்களா இல்லையா? 99ல இருந்து 2004 இருந்தாங்களா இல்லையா? 2004 பிஜேபி தேராதுன்னு காங்கிரஸ் டவுன் பஸ்ல இந்த பஸ்ல இருந்து ஏறி அடுத்த பஸ்ல ஏற மாதிரி ஏறினாங்களா இல்லையா? 10 வருஷம் காங்கிரஸ் கூடவே இருந்துட்டு அட்டை மாதிரி இருந்து ஒட்டி உறிஞ்சிட்டு 2014 தேராதுன்னு கழட்டி விட்டு வந்துட்டாங்க. இப்ப வாய்ப்பு கிடைச்சா அவங்களை எப்பயாவது ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு போயிடணும். அதுக்கு பெரு மதச்சார்பின்மையை பேசுவாங்க. ஆனா பேச்சில கட்டிக்காரவங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவரோட கட்டிக்காரர்கள் இனிமே ஏமாற மாட்டாங்க, அது நல்லா தெரியும். யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிகள். பட் இந்த பொய்யும் புரட்டும் சொல்லி வருபவர்களை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் ஒரு கொள்கை கூட்டணிங்கிறாங்க. இலங்கை தமிழர் 1.5 லட்சம் பேர் அங்கே கொல்லப்பட்ட போது அதுக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு இதே திமுக தலைவர் பேசுறாரு. ராகுல் காந்தியை முந்தா நாள் வரைக்கும் மெச்சூரிட்டி இல்லாதவர் அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு அவர் தான் அடுத்த பிறந்தவர். என்ன இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? தயவு செய்து எண்ணி பாருங்க. இன்னொரு நம்ம அண்ணன்களை பத்தி சொல்ல வேணாம், அதுதான் சந்தி சிரிக்குது, உங்களுக்கு தெரியும். அதாவது மகாபாரதத்துல மன்னாசை
மண்ணாசை பிடித்தவர்களுக்கு அழிவு வரும் தான் அந்த துரியோதன கூட்டத்துக்கு அழிவு கொடுத்தாங்க. அப்ப இப்படிதான் அங்க கிருஷ்ண பரமாத்மா பார்த்திபன் அர்ஜுனன் கையில வில்ல கொடுத்து அவங்களெல்லாம் போர்ல செய்யும் பாரு. அது மாதிரி இங்க முதல்ல அந்த சின்னம் நம்மளுக்கு நம்ம பரிசு பெட்டி நேற்று இரவு தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்த உடனே நம்ம பார்த்திபன் கையில கொடுத்து மக்கள்கிட்ட போய் ஜெயிச்சுட்டு வாப்பான்னு சொல்றோம். இந்த மண்ணாசை பிடித்தவர்களை, ஆட்சி அதிகார வெறியர்களை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் காட்டிக் கொடுப்பவர்களை முடிவுக்கு கொண்டு வரவும். பல ஆண்டுகளாக கூட்டணிகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை சாமர்த்தியமாக ஏமாற்றி வருபவர்களையும் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இன்றைக்கு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா கிளை உள்ள ஒரு பெரிய கட்சி. எங்களுக்கு சின்னத்துக்காக நேற்று வரைக்கும் உச்ச நீதிமன்ற வாசப்படில் உட்கார்ந்துட்டு இருந்தோம். உச்ச நீதிமன்றம் சொன்னதுனாலதான் எலெக்ஷன் கமிஷன் நேற்று 36 லிஸ்ட் அனுப்புறாங்க. அதுல 35 தேரவே தேராது. ஆனா நல்ல ஒரு சின்ன வந்து கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன் டக்குன்னு. மனசு மாதிரி நம்ம லெட்டர் போட்டோம்னா அது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இல்ல, நேற்று நைட்டு 10 மணிக்கு தாங்க எனக்கு சின்னமே தெரியுது. நம்ம வேட்பாளருக்குலாம் இன்னைக்குதான் கிளியர் ஆயிருக்கு. இதுதான் நிலைமை. அதாவது எப்படியாவது டிடி தினகரனை ஒழிச்சிடணும்னு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்க ஜனநாயக முறைப்படி நாங்க கட்சி நடத்துறோம். மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கிறோம். எங்களுக்கு சின்னத்தை கூட கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இதெல்லாம் நீங்க உணர்ந்து பார்க்கணும். காரணம், நாங்கள் யாருடனும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. குறிப்பாக மோடியுடன் சமரசம் செய்து கொள்ளவில்லை. மோடியுடன் சமரசம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக அமர்ந்திருக்க முடியும் என்பது பார்த்திபனுக்கு தெரியும். ஏனால் என் கூட அவங்க அப்பா காலத்திலிருந்து எங்களோட இருக்கிறவர்கள்லாம் இன்னைக்கு கட்சிக்காக, உண்மையான தொண்டர்களுக்காக அவங்க பதவியெல்லாம் தியாகம் பண்ணவங்க. அவர் வந்து இந்த முறை சொன்னார், நானே பாராளுமன்ற தேர்தல் என்பது முக்கியம், இந்த முறை நானே அரக்கோணம் தொகுதியில போட்டியிடுறேன். சோளிங்கர்ல நம்ம கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் 2-3 பேர்ல ஒருத்தர் நிக்கட்டும் என்று சொன்னார். அதே மாதிரி கேண்டிடேட் நிறுத்திருக்கோம். வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு. நாங்கள் உண்மையாக உங்களுக்கு உழைத்திடுவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு, அம்மா அவர்கள் வழங்கிய சின்னமாகிய பரிசு பெட்டகத்தை கிஃப்ட் பேக் எங்களுக்கு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி வழங்கியிருக்கிறது. இதை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களது கடமை. மாற்றத்தை உருவாக்க, உண்மையான மாற்றத்தை உருவாக்க, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக போராட போராளிகளான, ஜனநாயக போராளிகளான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எங்களது சின்னம் வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம். எங்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் யாருடனும் எதற்காகவும் எந்த ஒரு சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதை தயவு செய்து உணர்ந்து வாக்களிக்க வேண்டும். நேற்று வரை சட்ட போராட்டம் நடத்திதான் நமது வேட்பாளர்களுக்கு சின்னமே கிடைத்திருக்கிறது. இன்று 3 மணி 3:30 வரை ஒரு தொகுதியிலே ஒரு சின்ன எழுத்து மிஸ்டேக்னால ஒரு தொகுதியில சின்னம் போற பாத்துச்சு. இப்பதான் உங்க ஊர்ல வந்து வாலாஜால போடுற அங்கேயும் சின்னம் ஓகே ஆயிடுச்சு. 40 தொகுதியிலும் நாம் போட்டியிடுகிறோம். நமது பரிசு பெட்டி சின்னத்திலே தோழமை இயக்கமான எஸ்டிபிஐ நமது சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களது உரிமையை விட்டுவிட்டோம். நிச்சயம் அவர்களும் நம்மோடு இந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்று நம்புகிறோம். 40 தொகுதிகளிலும் பரிசு பெட்டி, பரிசு பெட்டகம், கிஃப்ட் பேக் என்ற சின்னம் இருக்கும். அங்கே வாக்களித்து வெற்றி பெற செய்வது உங்களது கடமை. தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் உழைத்திடுவோம். எங்களது தேர்தல் அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். அதை ஏதோ அங்கே சென்னையில ஹோட்டலில் ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு போடப்பட்ட தேர்தல் அறிக்கை இல்லை. இது மாதிரி ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்து விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், வியாபாரிகள், நெசவாளர்கள், மாணவர்கள், படித்த இளைஞர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், சிறு குறு தொழில்கள் நடத்துபவர்கள், ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டு தொழில்களை மூடியவர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று அனைத்து தரப்பினரையும் சந்தித்து அவர்களது தேவைகளை நாங்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றி அந்த திட்டங்களை தமிழக மக்களுக்கு பயனை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்கின்ற விதமாக எங்களுக்கு
பரிசு பெட்டகத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். உங்களது வேட்பாளர் அன்பு சகோதரன் பார்த்திபன் என்பதை மீண்டும் சொல்லி அவரது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டி அல்லது பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.